இது முடவாட்டுக்காலுங்க. இதை வச்சு இன்றைக்கி சூப்பு செய்ய போகிறோம். இதோட அளவு 1/4 கிலோ. இதை கட் பண்ணி உரலில் போட்டு இடித்து இன்றைக்கி சூப்பு செய்ய போகிறோம். முடவாட்டுக்காலுங்க சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். முடவாட்டுக்காலுங்க உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். முடவாட்டுக்காலுங்க உரலில் போட்டு இடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சூப்பு செஞ்சுக்கலாம். சூப்பு வைக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். சூப்புக்கு சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கு, ஒரு தக்காளி, மல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு மிளகா, பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கி இடித்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி வச்சுங்க. அடுத்தது இடித்த இஞ்சி பூண்டு போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போய் மாதிரி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதக்கி வச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியோட ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கு கொஞ்சம் உப்பு, வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை, புதினா, கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சீரக மிளகு உரண்டை போட்டு இடிச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளியில் வதங்கி வச்சுங்க. இடித்த முடவாட்டுக்காலை வந்து முடவாட்டுக்காய் வதங்கிடுச்சுங்க. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வெந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். சூப்பு நல்லா கொதிஞ்சு வருதுங்க. சீரக மிளகு இடித்தது சேர்த்துக்கலாம். மல்லித்தலை தண்ணி. சூப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி.